நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மட்டும் விவசாயம் செய்ய கிளம்பிட்டார். எதுக்கு தான் இந்த வெயில் இப்படி அடிக்கணும்? மழையும் நேரம் பார்த்து வராது. ஆனா அவர் மட்டும் நம்பிக்கையை விட மாட்டார். இந்த முறை நல்லா விளையணும், கடன் கட்டணும், உள்ள படிக்கணும். மாமா டைம் ஆச்சு, வா வா சாப்பிடுவ. இவருக்கு நிலத்துல இறங்கிட்டா சாப்பிடணும்னு நினைப்பே வராது. சரி வருகிறேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். நீ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வா. சரி பாப்பா. ஆஹா, நல்லா விளைஞ்சிருக்கு. நம்ம கஷ்டமும் தெரப்போது நாளைக்கு அறுவடை செய்து விடலாம். ஆம், ஒரு வழியா அறுவடை செய்து விட்டோம். இந்த நெல்களை விற்பனை செய்தா நம் கஷ்டம் தீரும். ஆமா மாமா, இந்த முறை நல்லா விளைஞ்சிருக்கு. நம் கஷ்டமும் தீரும், நம்ம பசங்களையும் நல்லா படிக்க வைக்கலாம். மாமா, நாளைக்கு டவுனுக்கு போலாமா? போய் பசங்களுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வரலாம். சரி, நாளைக்கு போலாம். ரெடியாரு. இந்த உணவை விளைச்சல் செய்ய பல மாதங்கள் கஷ்டப்படுகிறோம். இப்படி வீணா கொட்டுகிறார்களே. இந்த ஒரு சாப்பாட்டிற்கு பின்னால் ஒரு மனிதனின் வியர்வை இருக்கிறது, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை இருக்கிறது. நாங்க உழைப்போம், நீங்க மதிங்க. உணவை வீணாக்காதீர்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.